இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பட்டன் அப்படின்ற ஒரு டாபிக். ஓகேங்களா? இது வந்து சூப்பராக நம்ம ஃப்ளாட் பட்டன், ரேஸ் பட்டன் மாதிரி ஐகான் பட்டன் வந்து சேம் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் இதில் ஐகான்ஸை பேஸ் பண்ணி நம்ம வச்சு ஒர்க் பண்ணுறதுனால ஐகான் பட்டன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இது வேணால் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம வால்யூம் அப் அண்ட் டவுன் அந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பாடி ஒன்று நான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். பாடி ஆட்ரிபியூட் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் காலம் விசிட் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ காலம் விசிட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளுக்காக காலம் போடுறேன். ஆக்சுவலி ஐகான் பட்டன் மட்டும்தான் எடுப்பேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செட் ஸ்டேட் மெத்தட் மூலிமா வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம இதுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த சில்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் விஜிட்டில் வந்து சென்டரில் நம்ம கொண்டு வந்துடலாம். அல்லது டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஐகான் பட்டன் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஐகான் பட்டன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். இதுக்கு என்ன ஐகான் வேணுமோ அந்த ஐகான் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் வந்து பாருங்க, நான் வந்து வால்யூம் அப் ஐகான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஐகான் ஓப்பன் ப்ராக்கெட். சரிங்களா? இதில் வந்து ஐகான்ஸ் டாட் என்ன ஐகான் நேமோ அந்த ஐகான் நேம் கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வால்யூம் அப். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் வந்துருச்சுங்களா? இல்லை இது உங்களுக்கு சென்டரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டர் விஜிட் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஐகான் பட்டனுக்கு நான் வந்து ஒரு சென்டர் விஜிட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆல் டென்டர் கொடுத்து நான் சென்டர் விஜிட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு சென்டரில் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இந்த சென்டருக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், காலமோட மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ காலம் நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்டர்னு வச்சுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு இங்கே சென்டர்லாம் வந்துருச்சு. சரிங்களா? இது ஐகான் சைஸ் நீங்க மாத்துறதா இருந்தா ஐகான் சைஸ் வந்து பாருங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் 50 அப்படிங்கறத கொடுக்குறேன். பாருங்க எனக்கு ஒரு பெரிய சைஸ் எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு கலர் சேஞ்ச் பண்றீங்களா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நான் என்ன பண்றேன், கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன். கலர்ஸ் டாட் ப்ளூ அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இது நீங்க சேவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க இதை நான் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது ஏன் இப்போ டிசேபிள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஆன் ப்ரெஸ் ஈவன் நம்ம கால் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெஸ் ஈவன் நான் கால் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சேவ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு ப்ளூ கலரில் மாறிடும். சரிங்களா? இப்போ ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம காலம் விஜிட்டை நம்ம போட்டிருக்கிறனால இந்த சென்டருக்கு அப்புறம் நம்ம ஒரு டெக்ஸ்ட் விஜிட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் விஜிட்டில் நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து வால்யூம் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகேங்களா? VOLUME வால்யூம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டம்மியாக மேலே வந்து வால்யூமுக்கு ஒரு டபுள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? டபுள் வால்யூம் அண்டர்ஸ்கோர் வந்து ஜஸ்ட் நான் இன்னொரு ரெப்ரசன்டேஷனுக்காக நான் போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்னு சொல்லுவாங்க அண்டர்ஸ்கோர் போட்டாங்கன்னா. நான் இதை பற்றி நான் ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் நான் வந்து உங்களுக்கு டாட் ப்ரோக்ராமிங்கில் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் இப்போதைக்கு 0 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வால்யூமை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்கோர் முன்னால் டாலர் சிம்பிள் போட்டுக்கோங்க. அண்டர்ஸ்கோர் வால்யூம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. மேலே ஸ்பெல்லிங் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வால்யூம் அப்படிங்கிறத போட்டுட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். பாருங்கள் டிஃபால்ட்டாக 0.0 அப்படிங்கிறது வந்துருச்சு. இதோட சைஸ் வேணால் நம்ம டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் இதோட டெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து பாருங்கள் சேம் இதுவும் 50 நான் கொடுக்குறேன். பாருங்கள் எனக்கு நல்ல ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. இதோட பாதி கொடுத்துக்கலாம் 25. இப்போ ஓகே. இப்போ பாருங்கள் நான் வந்து வால்யூம் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ண இந்த ஸ்டேட் எனக்கு சேஞ்ச் ஆகணும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் செட் ஸ்டேட் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட்டில் இது வந்து ஸ்டேட்லெஸ் விஜிட்டாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் இது ஸ்டேட்லெஸ் விஜிட்டாக இருக்கிறதுனால நம்ம செட் ஸ்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ண வேல்யூஸ் நம்மளால் மாற்ற முடியும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் வால்யூம் ப்ளஸ் ஈக்குவல் டு 10 எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள் 10 உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் ஒரு ஐகான் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட்டில் செட் ஸ்டேட் மூலிமா வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐகான் பட்டன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது ரியல் டைமில் உங்களோட ஆப்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஐகான் பட்டன்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த செட் ஸ்டேட் மெத்தடில் ஈஸியாக நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் ஐகான் ஏகப்பட்ட ஐகான்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐகான்ஸ் டாட்னு கொடுத்தீங்கன்னாவே இங்கே பாருங்கள் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க.